வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர், ஊர் சொல்லுங்கள் சார். என் பேர் ஆர் பத்மநாதன். ஊர் வந்து ஆலாமருத்தூர் கிராமம், இலுப்பு நகரம், ஆலாமருத்தூர் சென்ட்ரலில். சத்தமாக பேசுங்க. ஆலாமருத்தூர் கிராமம், பத்மநாதன். அதாவது குடிமங்கல ஒன்றியம், உடுமலை தாலுக்கா, திருப்பூர் தெற்கு மாவட்டம். ஓகே சார். நம்ம ராக் இப்போ தான் எடுத்திருக்கீங்க ஃபஸ்ட் டைம்? இப்போ ராக் வந்து முதல்ல கொஞ்சம் சூப்பர் பாஸ்பேட்டே எடுத்துகிட்டு இருந்தேன். அதனோட வலிமை நல்லா தெரிஞ்சது. அப்புறம் ரெண்டாவது வந்து சில்வர் ராக் பாஸ்பேட் வந்துச்சு. உங்கள் ஏஜெண்ட் வந்தார். அவர் வந்த பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் சொன்னார். சொன்னது பின்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்து மக்காச்சோளத்துக்கு போட்டேன். மக்காச்சோளம் வந்து ஒரு 15 நாள் பயிர் வரும்போது அதை போட்டு மற்ற உரங்களை எடுக்கிறதுக்கு பதிலாக இதையும் எடுத்து போட்டால் பாதிக்கு பாதி மொத்தம் வந்து ஏக்கராவுக்கு அந்த மற்ற உரங்கள்லாம் எடுத்து போட்டால் 15,000 ரூபா வரைக்கும் வரும். உங்களது எடுத்து போட்ட பின்னாடி வெறும் 5,600 ரூபா தான் வந்துச்சு. நல்லது. பொட்டாசு 2 மூட்டை, உங்களது 6 மூட்டை, அப்புறம் யூரியா 1/2 மூட்டை ஏக்கருக்கு. அதுதான் ஒரு உரமே, ஒரே உரம் தான். நீங்கள் மக்காணி அப்படியே திருப்பி பாருங்க. இனி பச்சை வந்து இது ஆகலை, வெள்ளை ஆகலை. அது வந்து ரெண்டாவது வந்து கருதுவக்கமும் நல்லா இருக்கு. நான் ரெண்டாவது உரமே போடவே இல்லை. எல்லாரும் வந்து பொட்டாசும் யூரியா பாக்கி சல்பேட் எல்லாம் போடுவாங்க, நான் போடல. ஒரே உரம் தான் போட்டேன். அதுக்கு பின்னாடி வந்து தென்னைக்கு வந்து நான் ஒரு டன் இறக்கி 4 ஏக்கராவுக்கு இதே மாதிரி தான் வச்சேன். மரத்துக்கு 2 கிலோ வச்சேன். அது போக மிச்சமானது ஒரு 6 மூட்டை வந்து இதில் ஆட்டாம்புழக்கை, அந்த ஆட்டாம்புழக்கு மேலே தெளிச்சு விட்டு கீழே ஒரு மண்டலம் மேலே ஒரு மண்டலம் போட்டு வெட்டி அப்படியே தென்னை மரத்துக்கு கொடுக்கறது. இதான் சிறந்தது. ஆனால் ராக் பாஸ்பேட் நல்லா இருக்குது. முன்னே நீங்கள் சூப்பர் அந்த வேறு சூப்பர் போட்டதுக்கும் இப்போ நம்மளோடதுக்கும் அந்த விசிபிள் டிஃப்ரென்ஸ், அதாவது ஒரு வித்தியாசம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. எது எதுலாம் அந்த இது பார்க்குறீங்க நீங்கள்? எப்படிங்க இந்த வளர்ந்துருக்குல்ல செடியில், எந்தெந்த இதுலாம் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க முன்னைக்கு இப்போக்கும்? வந்து ஆரம்பத்தில் அந்த 15 நாள் பயிரில் விளையேன்னு இருந்தது. அது அந்த வேர் ஓட்டம் நல்லா இருக்குது. ரெண்டாவது வந்து பயிர் வந்து கொஞ்சம் கனமாக நல்லா இதாக வந்து கருது வாங்கி இப்போ பால் வாங்கியாச்சு. பால் வாங்கி மேல் புடையும் வாங்கியாச்சு. நீ பச்சை வந்து மங்கவே இல்லை. ஆனால் நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது. மற்ற உரங்களை காட்டிலும் இது வந்து இந்த காம்பினேஷன் வந்து எல்லாருமே நல்லா கொஞ்சம் பயன்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கு. ரொம்ப கொஞ்சம் மிச்சமாகவும் இருக்கு. இயற்கையான உரம். கண்டிப்பாக ரசாயன உரம் இல்லை, இது இயற்கை உரம் தான். ஆமாம், பொட்டாசும் இயற்கை, யூரியா ஒன்று தான் ஜாஸ்தி. ராக் பாஸ்பேட்டு சுத்தமான இயற்கை. நான் அதைத்தான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். நீங்கள் அப்படியே சோளத்தை பாருங்கள், கொஞ்சம் உள்ளே போய் பாருங்கள். உள்ளே போனால் தான் தெரியும். இங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்கு. 9 அடி வளர்ச்சி. நீங்களே பாருங்கள். சோளம் வந்து ஒரு சோளம் வந்து கொஞ்சம் எச்சுங்க நடவு. இதே வந்து 2 அடிக்கு 1 அடி போட்டிருந்தா இனி கருது வந்து டபுளாக வரும். ஒரு ஏக்கராவுக்கு 1 கிலோ எச்சு. ஆனால் இந்த வளர்ச்சி கிடைச்சிக்கிறது அதிசயமாக இருக்குது நமக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். லெமனுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ கொடுத்தேன். வேற எதுவுமே கொடுக்கல, உங்கள் உரம் தான் கொடுத்தேன். ஆனால் நல்ல வளர்ச்சி, காய்கறி நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு. தென்னை வரும் இந்த 2 மரம் எடுங்க, மேலே காய்கறிகிற மாதிரி. அந்த பக்கம் இருந்து எடுக்கும், இருட்டா தெரியும். சூரிய வெளிச்சம் எப்படி இருக்கு அப்படி இருக்கு. தெரியுது பச்சையா தெரியுது. அது அந்த மரம், அதுக்கு மேலே ஒரு மரம், அந்த மரம் கொலப்பொடி போட தெரியும். பாரு, அங்கே 2 மரம்.
அந்த கரண்ட் கம்பத்துக்கு மேவரத்துலையில் அந்த 2 மரம். இது தெம்பரத்து மரம் வேண்டாம். அந்த 2 மரம் இது வரும் இந்த வீடு. ரொம்ப நன்றிங்கண்ணா. இதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் என்னென்ன பயிர் போடுறீங்களோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க. நம்ம எல்லா பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் சொல்லுங்கள். இல்லை எல்லாம் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக. ஏன்னா செலவு சிக்கணும். கண்டிப்பாக. அப்புறம் அது வந்து இயற்கை. அப்புறம் 2வது வந்து உப்பு போட என்ன ஆகுதுன்னா சால்ட்டை போட மண்ணின் தன்மையாகி உயிர் இதெல்லாம் கிடைக்காது. கண்டிப்பாக. இந்த மண்புழு ஜாஸ்தியாகும் உற்பத்தி ஆகும். ஆனால் இது நல்லா இருக்குது. ஆனால் நான் இயற்கை விவசாயத்தில் போயிட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக. அதனால தான் உங்களை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக உங்கள் உரத்தை எடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக. நன்றி.